Hey guys, welcome back. I am Mange from STA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாரும் டே டு டே லைஃப்ல Android phones அதிகமா யூஸ் பண்றோம். அந்த phonesல நமக்கு தெரியாத சில hidden features அப்படினு சொல்றதை விட சில tips and tricks இன்னும் நமக்கு தெரியாம இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான 5 tips and tricks எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கான வீடியோல இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு bell symbol click பண்ணிடுங்க. முக்கியமா நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படினா வாட்ஸ்அப் பத்தி. வாட்ஸ்அப்ல நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல ப்ளூ டிக். சோ ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா வாட்ஸ்அப்ல ப்ளூ டிக் வர கூடாது அப்படிங்கிறதுக்காக ரீட் ரெசிப்ட் அப்படிங்கறத ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ பிரைவசி அப்படிங்கற பேர்ல அதை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு கிரே டிக் மட்டும் தான் காட்டும், ப்ளூ டிக் காட்டாது. சோ இப்போ நம்ம அனுப்புற மெசேஜ் அவங்க படிச்சாங்களா இல்லையா அப்படினு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ இது எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படினா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒருத்தங்க வாட்ஸ்அப்ல ரீட் ரெசிப்ட் அப்படிங்கறத ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க ஒரு ஆடியோ மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. இந்த மெசேஜ் அவங்களுக்கு போச்சு அப்படினா என்ன ஆகும் அப்படினா ரெண்டு கிரே டிக் காட்டும். சோ அந்த மெசேஜ் லாங் பிரஸ் பண்ணிட்டு இன்ஃபோ அப்படிங்கறத கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படினா அந்த மெசேஜ் அவங்களுக்கு எப்போ சென்ட் ஆச்சு, எப்போ டெலிவரி ஆச்சு, அந்த மெசேஜ் அதாவது நம்ம அனுப்புன அந்த ஆடியோ மெசேஜ் அவங்க எப்போ ப்ளே பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கற டீடைல்ஸ் நமக்கு அதுல கிடைக்கும். சோ இப்போ நம்ம மெசேஜ் அவங்க படிக்கறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ட்ரிக். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது unroll.me. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு क्वेश्चन என்ன அப்படினா என்னோட ஃபோனுக்கு தேவையில்லாம அதிகமா மெயில்ஸ் வருது. சோ இதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது அப்படினு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. unroll.me அப்படிங்கற சைட் குள்ள விசிட் பண்ணிடுங்க. உங்க மெயில் ஐடியை கொடுத்து சைன் இன் பண்ணிடுங்க. சைன் இன் process முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மெயில் சர்வீஸ்ல என்ன சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Facebook, YouTube இது மாதிரி மெயில் சர்வீஸ் எல்லாமே நீங்க ஆக்டிவேட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தேவை அப்படிங்கற சர்வீஸை விட்டுட்டு தேவையில்லாம சர்வீஸை unsubscribe அப்படிங்கறத கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படினா இனிமே அந்த சர்வீஸ்ல இருந்து உங்களுக்கு மெயில் வருது தடுக்கப்படும். சோ தேவையில்லாம மெயில்ஸ் வருது அப்படினா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படினா ICE. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட்ல வந்து இந்த ICE அப்படிங்கற மெத்தட் அறிமுகப்படுத்திருந்தாங்க. ICE அப்படினா என்ன அப்படினா இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. நம்ம Android phonesல KitKat, Lollipop இது மாதிரி phonesல ஓனர் இன்ஃபோ அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க செக்யூரிட்டி செட்டிங்ல. சோ அத மீன் பண்ணி ஒரு சிலர் பேசினாங்க. கரெக்ட் தான். அது என்ன அப்படினா ஓனர் இன்ஃபோல போய்ட்டு உங்க மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணி வச்சீங்க அப்படினா உங்க ஃபோனோட லாக் ஸ்கிரீன்ல ஒரு மொபைல் நம்பர் ஷோ ஆகும். இந்த ஓனர் இன்ஃபோல நம்ம எதுக்கு மொபைல் நம்பர் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத நான் இப்போ டீடைலா சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. சடனா ஒரு சுயநினைவை இழக்கிற ஒரு சூழல் வருது. ஒரு மயக்கம் வந்து நீங்க கீழே விழுந்துடுறீங்க. இப்போ உங்களை ரெக்கவர் பண்ண ஒரு சிலர் வருவாங்க. உங்க ஃபோன் எடுத்து உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்னு உங்க ஃபோன் எடுத்து பார்க்கறப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படினா உங்க ஃபோன்ல பேட்டர்ன், பின், பாஸ்வேர்ட் இப்படி எல்லாமே லாக் போட்டு செக்யூரிட்டி லாக் போட்டு வச்சிருப்பீங்க. இந்த டைம்ல உங்களை ரெக்கவர் பண்ண வரவங்க உங்களை அதாவது உங்க வீட்ல இருக்கறவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. சோ உங்க ஃபோனை தான் லாக் பண்ணிருக்கேன், எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓனர் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இந்த ஓனர் இன்ஃபோல நமக்கு தேவையான முக்கியமான நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா உதாரணமா சொல்லணும் அப்படினா நம்ம அப்பா, அம்மா இவங்க மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சிரோம் அப்படினா இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ரெக்கவர் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த ICE அப்படிங்கிற மெத்தடை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஓனர் இன்ஃபோல நீங்க அந்த நம்பர் எழுதி வச்சிட்டீங்க அப்படினா உங்களை ரெக்கவர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வர ஃபோன்ஸ்ல இந்த ஓனர் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல. சோ இதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படினா உங்க ஃபோன்ல எல்லாரும் லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் யூஸ் பண்றீங்க. சோ அந்த வால்பேப்பர்ல ICE அப்படிங்கிற ஒரு நேம் போட்டு உங்க அப்பா, அம்மா இவங்களோட ஃபோன் நம்பரை நீங்க இதல சேவ் பண்ணி வச்சீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அதாவது சடனா ஒரு மயக்கம் வந்து நீங்க ரோட்ல கீழே விழுந்துடுறீங்க. இந்த மாதிரி டைம்ல உங்களை ரெக்கவர் பண்ண வரவங்க உங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. சோ உங்க ஃபோனோட லாக் ஸ்கிரீன்ல அந்த நம்பர் ஷோ ஆயிட்டு இருக்கும். இந்த நம்பரை பார்த்துட்டு அவங்க உங்க வீட்டுக்கு தகவல் சொல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் ICE இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாங்க. இது மேக்ஸिमम பீப்பிள்ஸ்க்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படினா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தெரியல அப்படினா இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கிரீன் பின்னிங். ஸ்கிரீன் பின்னிங் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. நம்ம ஃபோனை வாங்கிட்டு நான் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் பார்க்குறேன், சில விஷயங்கள் உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வாங்குவாங்க. ஆனால் அவங்க வாங்கிட்டு அவங்க ஃபேஸ்புக் தான் பார்க்குறாங்களா கேலரி தான் பார்க்குறாங்களாங்கிறது தெரியாது. அவங்க வேறு ஏதாவது கூட ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸ்க்ரீன் பின்னிங் அப்படிங்கிறது. இந்த ஸ்க்ரீன் பின்னிங் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இப்போ உங்கள் குழந்தைங்க கேலரி பார்க்கணும் அப்படின்னு உங்கள் ஃபோனை கேட்குறாங்க. அவங்கள கேலரி மட்டுமே பார்க்க வைக்க முடியும், மற்ற விஷயங்கள் ஓப்பன் ஆகாத மாதிரி பண்ணிடலாம். அதுதான் ஸ்க்ரீன் பின்னிங். பர்டிகுலராக அந்த ஸ்க்ரீன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஸ்க்ரீன் பின்னிங். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இப்போ ஒரு சின்ன டுட்டோரியல் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை பாருங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்க்ரீன் பின்னிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆண்ட்ராய்ட் பையில் நான் டெமோ கொடுக்க போகிறேன். ஸோ மற்ற வெர்ஷன்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸில் சர்ச் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்க்ரீன் பின்னிங் ஆப்ஷன் இதுதான். ஸ்க்ரீன் பின்னிங் அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிடுங்க. ரெக்யூர்ட் லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் டு அன்பின் அப்படிங்கிறதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன் பின் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போது பர்டிகுலர் ஒரு ஸ்க்ரீனை எப்படி நம்ம பின் பண்ணி வைக்கிறது இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு பின் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் கேலரியை பின் பண்ண போகிறேன். ஸோ இந்த பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் பின் ஆயிடுச்சு. வேறு எந்த ஆப்ஷனுமே ஃபோனில் ஒர்க் ஆகாது. நோட்டிஃபிகேஷன் பேனல், ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் எந்த பட்டனுமே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் அவங்க பார்த்துட்டு இருக்க முடியும். இதுதான் ஸ்க்ரீன் பின் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை டிசேபிள் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் பையில் பேக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஃபோன் வந்துட்டு லாக் ஸ்க்ரீன் போயிட்டு அகைன் ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஸ்க்ரீன் பின் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற ஓஎஸில் ஸ்க்ரீன் பின் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நான் சொன்னது ஆண்ட்ராய்ட் பையில் மட்டும். அண்ட் இந்த வீடியோவோட போனஸ் ட்ரிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் அது. டைப்பிங் ஸ்டைலில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அது. நம்ம எல்லாருமே குட் மார்னிங், குட் நைட் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாக டைப் பண்ணி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில நேரங்களில் நம்ம டைப் பண்ணுறப்போ நம்ம கைவிரல் தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு எழுத்து மேலே பட்டுருச்சு அப்படின்னா நம்ம சென்ட் பண்ண போகிற அந்த வார்த்தையோட அர்த்தமே மாறிடும். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன செட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்கள் டைப்பிங்கில் இருக்கிற அந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும். ஸோ அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் எந்த கீபோர்டு யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கீபோர்டில் செட்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப்பிங் எரர்ஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது கூகுள் இண்டிக் கீபோர்டு. இந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டு ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டில் இருக்கும். ஸோ ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கீபோர்டோட ஹைட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ லெட்டர்ஸில் வந்து பக்கத்து நெருங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம டைப் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கிற எழுத்தை நம்ம டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டோட ஹைட்டில் போயிட்டு டால் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் கீபோர்டு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கீபோர்டோட வித் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டைப் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைப்பிங் எரர்ஸ் இல்லாமல் டைப் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்த இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. முக்கியமாக நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.